முசீபத் மூட நம்பிக்கையின் உச்சகட்டம் ஒடுக்கத்து புதன். அதே ஒடுக்கத்து புதன், இந்த ஒடுக்கத்து புதன்ல பீடை நாளாமா. ஒடுக்கத்து புதன் பீடை நாள், பொங்கும் புதன் வேற சொல்லிக்கணும். இன்னொரு பக்கம் பொங்கும் புதன் நல்ல நாள். ஒடுக்கத்தையான பீட முரண்பாடு. திருல சொல்றாங்கல்ல, திரு அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடாது, திரு குரான் சொல்றாங்கல்ல, ஒரே முரண்பாடு. அதே மாதிரி இந்த கடற்கரை போவாங்க நாம அந்த பீட முன்னாள் ஏரியாவில் ஒடுக்கத்து போன கடற்கரைக்கு. சரி, கவர்மெண்ட் அறிவிக்குன்னு வச்சுக்கோம், வரக்கூடிய புதன்கிழமை சுனாமி பயங்கரமாக வருவதாக அஞ்சப்படுகிறது. போவியர்கிட்ட போகணும், சுனாமியில் போய் நெல்லு. அதே ஒரு சோதனை வருது, ஒரு கஷ்டம் வருதுன்னா திருந்துறதுக்கு. முட்டாள்தனத்தை போய் வச்சுக்கிட்டு கும்பிடுறதுக்கு இல்ல, முட்டாள்தனத்தினால அழிச்சாட்டிய மாதிரி வீணா போறதுக்கு இல்ல. ஒரு சோதனை, ஒரு சுனாமியை வருதுன்னா அதுல திருந்து அப்படிங்கிறாங்க. அவர்களுக்கு சோதனை வந்த பொழுது அவர்கள் திருந்து இருக்க வேண்டும், பணித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஒரு சோதனை வருது, நம்ம மக்களை பெண்கள் பெரும்பாலும் பெண்கள் இருக்கும். ஒரு சோதனை வந்ததுன்னா திருந்த மாட்டாங்க. சோதனை வருது, இந்த சோதனை ஏன் வந்தது அப்ப இப்படி வரக்கூடாது. நானே சொல்லியிருக்கேன், நாகூர்ல போய் என்ன பயங்கரமான தர்கா அவுலியாவுடைய பவர் கூடாங்கிறிய, அவுலியாக்கள் சக்தி கூடாங்கிறிய, இவ்வளவு பெரிய சுனாமி வந்தது, எத்தனை பேரை சுருக்கிட்டு போச்சு. சைக்கிளிங் போன இளைஞர்கள், செட்டில் கார் விளையாடிய பணக்காரர்கள், வாக்கிங் போன சின்ன பசங்க, மொத்தத்தில் சுருக்கிட்டு போச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கொடுமை, அந்த பாதிப்பு பயங்கரமான பாதிப்பு. இதை பார்த்து அல்லாஹ்வின் வல்லமை புரிந்து கொள்ள வேண்டும். எம்மாத்திரம் ரப்பல் ஆலமீனுக்கு, நமக்கு பயங்கரம், அல்லாஹ்க்கு. மொத்த உலகம் ஆடுச்சுனா என்ன உண்டா, இதா சுல்சிலத்தில் சில்சாலகாங்கிறான் அல்லாஹ். மொத்த பூமியை அதிர செய்வோம். இது மூளை. ஒரு கடலுக்கு அடியில் ஏற்பட்ட ஒரு சுண்ண பூமி தகடால் இடித்துக் கொண்ட மோதலால் ஏற்பட்டது. ஒரு பஸ் மோதல் மறுத்தாது. மொத்த பூமியும் ஆடினால் இதா சுல்சிலத்தில் சில்சாலகா, மொத்த பூமி. இதுல பயப்படணும் அல்லாஹ். அல்லாஹ்ட்ட அந்த சக்தி அல்லாஹ் தான் இருக்கு. இந்த மாதிரி அவுலியாக்கள் செத்து போன யாருக்குமே சக்தி கிடையாது. இருப்பவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி கூட செத்தவர்களுக்கு கிடையாதுங்க. நான் இருக்கேன், நீங்க உயிரோட இருக்கீங்க, நீங்க என்ன பிடிக்கிறேன்னு 2 ஆளை அரைஞ்சிடலாம், உங்களை இறப்பிட நான் சாத்திடலாம். முஹீத்தீன் என்ன அடிக்க வேண்டியதானே. நான் இப்ப உங்களை திட்டுற, நீங்க ஏத்துருவீல்ல, யாரும் அப்படி சொல்றாங்க. முஹீத்தீன் ஏதாவது செய்வாரா என்ன? இத மாதிரி அல்லாஹ் சொல்லி பாக்குறியா? அல்லாஹ் திட்டிப்பாரு, அல்லாஹ் அடிக்காம இல்லையா பாத்துரும். இப்ப நான் சொல்றேன், முஹீத்தீன் முஹீத்தீன் ஒன்னு நேரம் என்ன முடிய செய்ய பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்றேன். அல்லாஹ் சொல்லுவீங்களா அப்படி? அல்லாவே நீ செஞ்ச செய்ய பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்க சொல்லிப்பாரு. அதுக்கு மேல அதுல நாங்க தலையிடல. படத்தை ரப்புல் ஆலமீன் செஞ்சு பாருன்னு சொல்லி பார்ப்போம். அதே மனித சக்தின்னு ஒண்ணு இருக்கு. மனிதனுக்கு எந்த சக்தியும் கிடையாது. இறந்து விட்டவர்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் இறந்து விட்டதாக சொல்றான். நம்பு. சாதாரணமா பாட்டுல அழகா சொல்றான், மூத்தையே நீ மறந்து வாழலாகுமா, மாறினும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா, மன்னாதி மன்னர் எல்லாம் நிரந்தரமா இருந்ததில்லை, மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதர் எல்லாம் நிலைத்ததில்லை, பொன்னான செல்வர் எல்லாம் நிரந்தரமா இருந்ததில்லை, புகழோடு வாழ்ந்திருந்த பூமான்கள் நிலைத்ததில்லை, எல்லா நபிமார்களும் மன்னித்து விட்டார்கள் அப்படின்ற நல்ல கருத்து நீங்க தலையாட்டினீங்கல்ல, அழகான கருத்தானே. எல்லாரும் மூத்தா போறதானே சொல்றாரு. நம்ம இன்னா இல்லா இந்தாலும் அதான அர்த்தம். எல்லாரும் மூத்தா போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன தப்பு இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருப்பிய, தலையாடிட்டே இருப்பிய, அடுத்து விட்டுருவார்ல, அதுக்கு நேர் மாத்தமா. நமனை விரட்ட மருந்தொன்று விற்கிறது நாகூட்டரு காவிலே, அதுக்கு தலையாடுவீங்கள. முதல்ல கரெக்டா சொல்லுவாங்க. இந்த மூடத்தனத்தை, முட்டாள்தனத்தை நல்லதை சொல்லிதான் ஏற்பாடு. ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லதை சொல்லிதான் உங்களை கேட்பாங்க. முழுக்க முழுக்க நல்லதா இருக்கணும். நல்லதோடு ஒரு தவறு சேருமானால் நல்லதும் கெட்டது. அதை சொல்லுங்க. ஒரு கிளாஸ் நிறைய பால் இருக்கு, கொஞ்சோண்டு நஞ்சிச போடுங்க, நல்ல பால் நீங்க சொல்ல முடியாது. தட்டு நிறைய பூந்தி இருக்கு, ஒரு ஓரத்துல கொஞ்சம் பைகானா கொஞ்சம் கலவை விட்டு கொண்டு வைங்களேன், இவ்வளவு பூந்தி இருக்க கூடாது. அதை நல்லதோடு கெட்டது கலந்து விடுமானால் நல்லதும் கெட்டதே. அல்லாஹ் குர்ஆன்ல காட்டுறான், லிம தல்பிஸுனல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமுனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். ஏனடா உண்மையோடு பொய்யை கலந்து பேசுகிறீர்கள். உண்மையை பேசினா உண்மை பேசணும், குர்ஆன்ல இருக்கதான் சொல்லணும், ஹதீஸ்ல இருக்கிறதா சொல்லணும். அதோட 2 பொய்யை சேர்த்தீங்க, நல்லதும் சேர்ந்து நாசமாகிவிடும். அப்படிதான் பாடல்கள்ல மோல்துகள்ல செஞ்சிருப்பான். நல்ல விஷயங்கள் அழகா எடுத்து வச்சிருப்பான், சூப்பரா இருக்கும். முதல்ல சில அதிகளை பார்த்தீங்கன்னா நம்மள அப்படி இலக்கியமா சொல்லவே முடியாது. அண்ணலிடம் அறிவு வந்து 1000 பாடம் பெறும், பண்பு வந்து நபியிடத்தில்
பணிவிடை கேட்டு செல்லும். என்னவென்பேன் என்னவென்பேன் ஏந்தல பேரழகை சொன்னால் முடிந்திடுமோ சொல்வதென்றால் என்றிடுமோ. அண்ணன் நபி பேரழகை ஆற்றல் மிகை சொல்லழகை. அழகான வழி சொன்னால் கேட்கறதுக்கு ஒரு உணர்ச்சி வருதில்லை, ஒரு பூரிப்பு ஏற்படுதில்லை. அண்ணலிடம் அறிவு வந்து 1000 பாடம் பெறும். அறிவே வந்து ரசூலுல்லாஹ்ட்ட முகமது எனக்கு அறிவு சொல்லித்தாங்க என்று கேட்போம். அவ்வளவு பெரிய அறிவாளி நபிகள் பெருமானார். உண்மைதான். அதே என்னது இதை படிச்சோடனே சூப்பர் நம்ம நினைப்போம். இந்த மாதிரி படிச்சு 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 என்ன செய்வாங்க, திடீர்னு இன்னொரு பாட்டு பாருங்க. அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுது, அந்த ஆவலினால் காவலின்றி இதயம் வாடுது. இப்படியே படிச்சு போவாங்க. நல்ல அர்த்தமா இருக்கு. அண்ணன் ரசூலா பார்க்கணும் யாரும் விரும்ப மாட்டா. அண்ணன் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுவது உண்மை. யாருக்கு ரசூலா ஆசை இருக்கு, அது இருக்கும். இப்ப படிச்சுட்டே வந்தா உள்ளார என்ன செய்வாங்கன்னா அப்படியே லூசராக ஆயிடுவாங்க. புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின புழுதியில், புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின புழுதியில். அப்படின்னா புரியுது உங்களுக்கு? மதினால எங்க பார்த்தாலும் பூவா கிடக்கலாமா, அந்த புழுதியெல்லாம் பூ மாறியாமா அந்த தர ரசூலா பிறந்திருக்காங்க. என்ன சொல்ல வர்றான்? புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின புழுதியில் நான் உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்குதே. மூடப்பழக்கம் வந்துச்சா? உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்குது. கழுதையாட உருளது புரளது. இதான் தரகால உருளணும். ஏன் தரகால உருள்றீங்க? நீங்க சின்ன குழந்தையில பிறந்தவனை கொண்டு போய் பிள்ளை அழுதுட்டே இருக்கு, தரகால போய் இப்படி உருட்டுறீங்கல்ல. இதுதான் புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின பொழுதியில் நான் உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்குது. அன்னைக்கு படிச்சாரு. ஓஹோ, இப்படித்தான் உருட்டு. நம்ம மக்கா மதினா போக முடியல, நம்ம நாகூர் தரகால ஒரு 50 ரூபாய் கையில எடுத்து பிள்ளைய போட்டு உருட்டுவோம். மூட நம்பிக்கை எப்படி நுழையுதுன்னு பாருங்க. மூணு அப்படிதான் படிச்சு வச்சிருக்கோம். அதாவது ஏற்கனவே சொன்ன நம்பிக்கை அல்லாஹ்வை நம்புவது. அல்லாஹ்வின் மீது எந்த நம்பிக்கையை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதே போன்ற நம்பிக்கை அல்லாஹ்வின் தூதர் மீது வைக்கக்கூடாது. அதை விளக்கிடுங்க முதல்ல. அல்லாஹ்வின் மீது வைத்து எந்த ஈமானை வைத்திருக்கிறீர்களோ அந்த ஈமானை அல்லாஹ்வின் தூதர் மீது வைக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் மீது எந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையை உலகத்தில் யாரின் மீதும் வைக்கக்கூடாது. உதாரணமா சொல்ல வாங்கிக்கிறோம். உங்களுக்கு அல்லாஹ் மீது எந்த நம்பிக்கை வச்சிருக்கீங்க? அல்லாஹ் தஆலா மரணமாக மாட்டான் என்று நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அது எல்லாரும் தெரிஞ்சது. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் ஒருவன், அவனை தவிர யாரும் இல்லை. அவன் தான் நித்திய ஜீவன். அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன். அல்லாஹ் நாயன் இல்லை. இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், அவன் நித்திய ஜீவன் என்று நாம் நம்புகிறோம். அவனுக்கு மரணமே வராது என்று ஈமான் கொண்டிருக்கிறான் அல்லாஹ்ட்ட. அந்த நம்பிக்கையை ரசூலுல்லாஹ் மீது வைக்கலாமா? ரசூலுல்லாஹ்க்கு மூத்து வரான்னு சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ்க்கு மூத்து வராது நீங்க ஈமான் கொண்டீங்கன்னா ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் வைக்கீங்கன்னு அர்த்தம். வேற ரசூலுல்லாஹ் எப்படி நம்பணும்? அல்லாஹ்வின் தூதர் என்று நம்பணும். அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் மரணம் வரும் என்று நம்பணும். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய வஹி இருக்குல்ல, வஹி. வஹினா என்ன? இறை செய்தி. திருமறை குர்ஆன் ஃபுல்லா அல்லாஹ்வுடைய செய்தி தான். இறை செய்தி அல்லாஹ்வுடைய வஹி அவருடைய தூதர் முகமது நபிக்கு தான் வந்து வரும். அப்படிதான் நம்பணும். நபிமார்களுக்கு வரும். நபிகள் பெருமானாருக்கு முந்தி பல பேருக்கு வந்திருக்கு. நபிகள் பெருமானார் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக்கு கூட இறை செய்தி வராது. அப்படி நம்பணும். அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி, அந்த வஹி ஆற்றிருந்து அல்லாஹ்ட்ட இருந்து ஜிப்ரீல் மூலமாக செய்தி வருது, வஹி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபிக்கு வரும். முகமது நபிக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் கூட வராது, உமருக்கு வராது, யாருக்கும் வராது. ஆனா நம்மால் என்ன செஞ்சிருக்கான்? அவுலியாக்களுக்கு வஹி வந்ததுன்னு எழுதி வச்சிருக்கான். நம்பிக்கை எங்க மூட நம்பிக்கை முட்டாள்தனமாகுது. இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை கரெக்டாக வைத்தால் அது அறிவார்ந்த நம்பிக்கை, அது கரெக்டான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இடம் மாறும் பொழுது முட்டாள்தனமாகிவிடும். இப்ப உதாரணமா ரிஸ்க் அல்லாஹ் தர்றான்னு நம்புறோம். எனக்கு நான் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறேன், எனக்கு படி அளப்பவன் யார்? அல்லாஹ். உங்களுக்கு படி அளக்கிறது யாரு? அல்லாஹ். நம்மளுக்கு அல்லாஹ் படி அளக்க நினைச்சா யாரும் தடுக்க முடியாது. வீட்டை விட்டு வெளியே இறங்குவீங்க, குறுக்க பூனை போயிடும். என்ன செய்வீங்க? குறுக்க பூனை போக என்ன இல்லையா, வீட்டுக்குள்ள திருப்பி போயிட்டோம். அவ பூனை குறுக்க போச்சுன்னு சொன்னா உனக்கு வர வேண்டிய படி கிடைக்காம போயிடும். உனக்கு கிடைக்க வேண்டிய சம்பாதித்த நானே நம்புறீங்களா? நம்பிக்கை வருதா? வீட்டுல பள்ளி சத்தம் போடுதா? பள்ளி
வீட்டுல பள்ளி சத்தம் போட்டா போதும். ஆஃப்டர் பள்ளி பாச்சான் எதையெல்லாம் சவனம் பாருங்க. அது வாவலா தீயர தேவலா மாவலா சபர சொல்றாங்க. சகுனம் பார்ப்பது, பறவையை கொண்டு சகுனம் பார்ப்பது, ஆந்தையை கொண்டு